வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 94வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 466வது கேள்வி பாருங்கள். பின்வரும் சமான விகிதங்களை பொறுத்துக. நிரல் ஏ நிரல் பின்னு 2 கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது எல்லாமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதில் இருக்கிறத சிம்பிளை பண்ணால் ஆப்போசிட்டில் இருக்கிறத எது வருதுன்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். 1 5 5 3 5 15. இங்கே 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோன்னா 3 9 4 3 12. இங்கே 10ஆம் வாய்ப்பாடு 2 20 3 30. இங்கே 7ஆம் வாய்ப்பாடு 2 14 7 49. இங்கே 3ஆம் வாய்ப்பாடு 4 12 5 15. அவ்வளோதான். இதை சிம்பிளை பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ 3:4 எங்கே வருதுன்னு பாருங்கள். ஏவுக்கு 2 ஏவுக்கு 2. அப்போ இது கிடையாது, இது கிடையாது. நெக்ஸ்ட் 1:3 பிக்கு 1 பிக்கு 1. அப்போ இதுவும் கிடையாது. கரெக்டாக? ஸோ ஆன்சர் சி தான். வேணா அப்படியே ஒரு வாட்டி செக் பண்ணிடலாமா? 4:5 4:5ன்றது 5ல் வருது. சிக்கு 5. 2:7 டிக்கு 4. 2:3 ஈக்கு 3 முடிஞ்சிச்சு. அப்போ ஆப்ஷன் சி. ஏன்னா சமான விகிதன்றது நமக்கு தெரியும். அது நமக்கு கொஞ்சம் வேலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மேட்சிங்காக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் 467 7.3 பாரின் பின்ன வடிவம். ஏற்கனவே இதில் நம்ம ரியல் நம்பர்ஸ் டாபிக் நடத்துகிறப்ப இந்த பார் வச்செல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ 7.3 பார், ஒரு நம்பருக்கு தான் பார் இருக்குன்றதால கீழே 9 73 புள்ளி இல்லாமல் எழுதிக்கிறோம். மைனஸ் பார் இல்லாத நம்பர் எது இருக்கோ அதை மைனஸ் பண்ணிடணும். 7க்கு பார் இல்லைன்றதால அதை மைனஸ் பண்ணிடணும். சரியா? அப்போ 73ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 66/9. 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 3 9 2 3 6 2 3 6. அப்போ 22/3. ஆப்ஷன் சி. அடுத்தது கேள்வி எண் 468. இவற்றுள் முழுக்களின் பெருக்கல் நிறைவு செய்யும் பண்புகள் எவை? இது ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. முதல்ல முழுக்கள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். முழுக்கள் அப்படிங்கிறது 0 வரும், ப்ளஸ் நம்பர்ஸ் வரும், மைனஸ் நம்பர்ஸ். இந்த எல்லாமே முழுக்கள். இப்போ ஒரு பண்பாக பார்க்கலாம். அடைவு பண்புனா என்னென்னா, 2 முழுக்கள் எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு 2ன்னு ஒரு நம்பர், -1 +1 -1 எடுத்துக்கிறேன் அப்படின்னா பெருக்களை வச்சு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணேன்னா 2 -2. இந்த -2ம் எதில் வரும் அப்படின்னா முழுக்களில் வரும். அப்போ அப்படின்னா இது அடைவு பண்பு நிறைவு செய்யுது. ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. பரிமாற்று பண்புனா 2 நம்பர் எடுத்து அதை நீங்கள் பெருக்கிறீங்க அப்படின்னா அதை மாற்றி போட்டு பெருக்கினாலும் அதே ஆன்சர் வரணும். கண்டிப்பாக கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் அப்படியே வந்துடும். உதாரணத்துக்கு 2ஐயும் 3ஐயும் பெருக்கினாலும் 3ஐயும் 2ஐயும் பெருக்கினாலும் ஒரே ஆன்சர் தான். அப்போ பரிமாற்று பண்பை நிறைவு செய்யுது. சேர்ப்பு பண்புனா இதே மாதிரி 3 எடுக்கணும். ABC இது 3த்தையும் முதல்ல 2த்தை பெருக்கிட்டு அடுத்து 3வது, 2வதையும் 3வதையும் பெருக்கிட்டு ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி எப்படி பார்க்க போனாலும் 3த்தையும் பெருக்கிற கணக்கு தான். அவள் பெருக்கல் அப்படிங்கிறதால சேர்ப்பு பண்பையும் நிறைவு செய்யும். கூட்டலும் பெருக்கலும் சேர்ப்பு பண்பையும் பரிமாற்று பண்பையும் நிறைவு செய்யும். ஆனால் கழுத்தில் வகுத்தில் செய்யாது. பங்கீட்டு பண்பு அப்படிங்கிறது பெருக்கல் உள்ளாடி கூட்டல், கூட்டல் அடிப்படையில் பெருக்கல் அப்படின்வாங்க. ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் AB + AC இதை தான் சொல்லுவாங்க பங்கீட்டு பண்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் சில நேரங்களில் நம்பர்ஸாக கொடுத்து இது எந்த பண்பை நிறைவு செய்யுது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். பெருக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா பண்பையும் நிறைவு செய்யும் முழுக்கள் அடிப்படையில். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி 469. ஏ ஒரு விகிதமுறு எண், √B ஒரு விகிதமுறா எண் எனில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு விகிதமுறு எண்ணையும் விகிதமுறா எண்ணையும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் என்ன செஞ்சாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா விகிதமுறா எண் தான், இர்ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். ஆனால் பெருக்கும்போது இவங்க என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா விகிதமுறு எண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் பொருந்தலை. அப்போ பொருந்தாதது இந்த ஆப்ஷன் சி தான். அது ஒன்று தான் தப்பு. சரியா? 470. an = n+2/2n+3 எனில் A7 மதிப்பு ஒன்றும் இல்லை, எண்ணுக்கு பதில் 7 அப்படின்னு அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 7ன்னு போட்டிங்கன்னா 7 + 2 9 இங்கே 7ன்னு போட்டிங்கன்னா 7 14 + 3 14 3 17. ஸோ ஆன்சர் 9/17. 9/17 வரும் பாருங்கள். ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ இதுதான் நேற்று கேட்ட கொஷின்ஸுக்கான ஆன்சர். அடுத்ததான் இன்றைக்கி பாருங்கள். காலை எழுந்தவுடன் கணக்கு 95வது நாளுக்கான வினாக்கள். 471. மதிப்பு காண்க. x/m/x/n whole power m + n into x/n/x/l whole power n + l into x/l/x/m whole power l + m. இது மாதிரியான கொஷின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆன்சர் என்னவோ ஈஸி தான், ஆனால் பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்றதால இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 472. 1/4 whole power -2 minus 3 into 8/2/3 into 4/0 plus 9/16 whole power -1/2 மதிப்பு. கேள்வி 473.
5 power m whole square into 25 cube into 125 square equal to 1 எனில் m இன் மதிப்பு காண்க. 474. தவறான கூற்றை தேர்ந்தெடு. கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு பார்க்கணும். சரியா? 475 √2 பவர் √3 + 5/2 வகுத்தல் √2 பவர் √3 - 1/2 மதிப்பு என்ன? சரிங்களாம்மா? இந்த 5 கேள்விகளுக்கு விடைகள் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.